நண்பர்களே, இங்கே ஒரு வால்வோ F12 கிடக்கு பாருங்க. 95, 96, 97 எங்கள் கம்பெனி வருஷத்துக்கு 25-30 வண்டி வரும். அதே மாடல் தான். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. இந்த வண்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பழைய கராஜ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை கொண்டு வந்து யாரோ எடுத்து விட்டுட்டு பேர் பாசம் மட்டும் எடுத்துட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்பிளிட்டர் உண்டு. நான் சொன்னல எக்ஸ்ட்ரா கீரு, அதாவது கிளைச்ச மைச்சா கீரு உள்ளோம். அதுக்கு மேலே கையில் தான் உண்டு. அப்போவே கொடுத்துட்டாங்க. இந்த வண்டியை நாங்கள் வந்து ஒரு 3-4 வருஷம் ஓட்டியிருக்கோம். எங்கள் கம்பெனியில் கிடந்தது ஏகப்பட்ட வண்டி. அப்போ அந்த வண்டி தான் வரும். வேறு இந்த எஃப்கைச்சு இந்த புது மாடலு இதெல்லாம் கிடையாது. அப்போது F10க்கு பிறகு F12. இங்கே பாருங்க, சரிதா? F12 நாங்கள் ஓட்டினது N10, NL10. அப்போ இன்ஜின் வந்து முன்னாடி இருக்கும். நம்ம டாட்டா பென்சில் எல்லாம் ஊரில் இருக்க அந்த மாதிரி முன்னாடி வந்து டோர் திறக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு ரேடிட்டர்லாம் வந்து பின்னாடி தான். அந்த இங்கே முன்னாடியே இருக்கும் தண்ணி ஊற்றுறது. ஏதோ இருக்கு இல்லையா, அதிலே இருக்கும் இந்த வண்டி. அந்த டைமில் ஒரு போட்ட வண்டி தான் இதெல்லாம். அப்போல்லாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த டைமில் ஓட்டுறதுக்கு. சிங்கிள் ஆக்சல் வண்டி. அப்போ நம்ம பம்ப் பண்ணுறது, கேபினை பம்ப் பண்ணுறது என்ன இருக்குது இங்கே வச்சுருக்காங்க. தெரியுதா? இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, இன்ஜினை பார்த்தீங்களா? எல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் 6 சிலிண்டர் தான் வால்வோக்கு. மற்ற வண்டிலாம் 8 சிலிண்டர் 10 சிலிண்டர்லாம் வந்திருக்கு. புரியுதா? கம்பர்சர் இங்கே ரைட் சைடில் இருக்குது, இன்ஜின் கம்பர்சரு. இப்போ புது வண்டி அங்கே லெஃப்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் இத்து போச்சு. எல்லாம் பழைய விலைக்கு எடுத்து யாரோ ஓரம் கட்டி விட்டுட்டு போயிருக்காங்க பேர் பாஸ் கல்ட்ருக்கு. இதுலாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுங்க. N10, NL10, F10, F12 இப்போம்லாம் வச்சு இப்போ தானே ஏறுறோம் நாங்கள். இதெல்லாம் பாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக F10, F12க்கு பிறகு தான் கம்ப்யூட்டரே வந்தது. புரியுதா? ஓகே. நான் போன ட்ரிப் வரும்போது இந்த வண்டி கிடையாது. எங்கே கும்ராவில் இங்கே தான் எங்கள் கம்பெனி. சென்டெக்ஸ் உள்ளே இருக்குது. லோடு இறக்கிட்டு இப்போ நான் அங்கே ரூமுக்கு போகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி.